ஹைடா மாஃபியா பொண்ணு பாத்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். பொண்ணு பாத்தில் வி உங்களை தேடிட்டு வந்திருப்பான் இல்லையா? ஸோ அதுலேருந்தே பார்க்கலாம். வி நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் முன்னாடி இருக்கான். அவனுக்கு புரியல நீங்கள் எங்கே போயிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேயே நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். உங்கள் ஃபோன் ரிங்கு போகுது, பட் எடுக்கலை. நிறைய மெசேஜ் நிறையா ஃபோன் பண்ணேன், ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஒரு வேளை கோவமாக இருக்காளா அப்படி சொல்லிட்டு, ஏய் இங்கே பாரு, நான் யார்கிட்டயும் சாரிலாம் கேட்டது கிடையாது. உனக்கு கோவமாக இருக்கா அப்படி சொல்லிட்டு நான் உனக்காக சாரி கேட்குறேன். சாரி, ஃபோன் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புகிறான். ஸோ ரிசீவ் ஆகுது. ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்கல. அந்த மொபைல் ஜேகேவோட டேபிளில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணல இல்லையா? என்னாச்சு, ரொம்ப கோவமாக இருக்காளோ, டேட்டிங் வரல சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கேயே நின்றுட்டுருக்கான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வேற நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது ஞாபகம் வந்து ஒரு வேளை வீட்டுக்கு போயிருப்பாளாம். எதுக்கு வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு அவன் திங்க் பண்ணுறான். அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருப்பா, ஹாஸ்பிட்டலில் இல்லை அப்படி சொன்னது அவனுக்கு மைண்டில் வந்த உடனே பைக் கிட்ட போயிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock அப்படி இருக்கும். டைம் போயிட்டே இருக்கு. அவங்க வீட்டு முன்னாடி நின்றுட்டுருக்கான். ஒரு நைட்டு 7 o'clock அப்படி இருக்கும். ஆஃபீஸ் போயிட்டு உங்கள் அப்பா வீட்டுக்கு வராங்க. கூடவே உங்கள் அம்மாவும் வராங்க. ஸோ உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை அவன் பார்த்துருப்பான். ஆனால் உங்கள் சிஸ்டரை மட்டும் அவன் பார்த்துருக்க மாட்டான். அதாவது அவங்கள பார்த்துருக்க மாட்டான். அப்பா அம்மா 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. லாக்கு ஓப்பன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அத்தையும் பார்க்குறான். அப்போது வயன் வீட்டுக்குள்ளே இல்லை. லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அவள் எங்கே போயிட்டுருப்பான் அப்படின்னு அவன் மைண்டுக்குள்ளே தோண்டிகிட்டே இருக்குது. ஒரு வேளை வீட்டுக்குள்ளே இருக்காளா? அவள் ரூமில் இருக்கிறது தெரியாமல் இவங்க லாக் பண்ணிட்டு போயிட்டாங்களா? இல்லைன்னா அவள் ஒர்க்குக்கே வரலையா? நம்ம மேட்ரு ஏதாவது தெரிஞ்சு, லவ் மேட்ரு தெரிஞ்சு வீட்டில் வச்சுருக்காங்களா? அப்படி அவனுக்கு நிறைய தோணிக்கிட்டே இருக்கு. நைட்டு ஒரு மிட் நைட் டைமு. ஸோ அவன் எப்பவும் போல் ஜன்னல் பக்கமாக ஏறி உங்கள் ரூமுக்கு வந்தால் ரூமே எம்டியாக இருக்குது. நீங்கள் ரெடி ஆகும்போது ட்ரெஸ் எல்லாம் இழுத்து போட்டு கலைச்சி அப்படி பண்ணி வச்சுருப்பீங்க. வியை பார்க்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஹெவியாக மேக்கப் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு டேட்டிங் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கலைஞ்சு போயிட்டு அப்படி இருக்குது. ஸோ அவன் பார்த்துட்டே அப்படி நின்றுட்டுருக்கான். இந்த ரூம் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போது வயன் வீட்டுக்கு வரல, நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா, நம்ம தான் செக் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு அவன் ஹாஸ்பிட்டல் போகிறான். ஃபுல்லாக தேடி பார்க்குறான். மார்னிங் தான் சரியாக செக் பண்ணாமல் விட்டுட்டோம், இன்னைக்கு கரெக்டாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி உங்கள் ரூம்குள்ளெல்லாம் போய் செக் பண்ணுறான். அந்த ஹாஸ்பிட்டலே அலசி ஆராய்ஞ்சிட்டான். நீங்கள் காணவே காணும். அவனுக்கு புரியல. அவன் அகெயின் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கான். உங்ககிட்ட பேசாமல் அவனால் இருக்கவே முடியாது. நீங்கள் திட்டி திட்டி திப்பீங்க, எரிஞ்சு விழுவீங்க, இல்லைன்னா அழுதுகிட்டே இருப்பீங்க. ஆனாலும் உங்ககிட்ட வந்துகிட்டே இருப்பான். பிகாஸ் நீங்கள் வேணும் அப்படி அவனுக்கு தோணும். உங்ககிட்ட பேசினா போதும், உங்களை பார்த்தா போதும் அப்படி அவனுக்கு இருக்கும். அவங்க அங்கிள் இறந்ததுக்கு அப்புறமும் அவன் அழாத ஒரு பர்சன் உங்ககிட்ட வந்து உங்களை ஹக் பண்ணி உங்ககிட்ட அழுதா அவனுக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவனுக்கு இருந்திருக்கும். உங்களை தேடி ஒரு குட்டி புட்ட பூனை மாதிரி சுற்றி வந்துட்டுருக்கான். மார்னிங் அவளை நம்ம சரியாக தேடாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடிட்டான். நீங்கள் காணும். அவனுக்கு புரியல. அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹாஸ்பிட்டல் விட்டால் வீடு, வீடு விட்டால் ஹாஸ்பிட்டலு, 2 இடம் மட்டும்தானே இருப்பீங்க. ஸோ இப்போ இங்கே இல்லைன்னா எங்கே போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு வெளில வரான். வேறு யார் வீட்டான ஃப்ரெண்ட் வீட்டு போயிருப்பாளா, வேறு யாராவது ரிலேஷன் வீடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஒட்டி நீ தான் நெடி சொன்னேன், ஒரு நாள் கூட என்னை பார்க்காம இருக்கக்கூடாதுன்னு ப்ராமிஸில் வாங்கிட்டேன், உன்னை தேடி வரேன், எங்கடி போய் தொலைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் ஸ்ட்ரெயிட்டாக அவன் குடோனுக்கு தான் வந்துட்டுருக்கான். இங்கே ஜேகே அவன் ரூமில் இருக்கான். செம்மையாக திங்ஸ் எல்லாம் போட்டு ஒட்டிச்சிட்டே இருக்கான். எதுக்கு அவளை நம்மளால் டார்ச்சர் பண்ண முடியல, எதுக்கு டார்ச்சர் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவன் முடியை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். உங்கள் அக்கா கிட்டே வந்திருப்பான் இல்லையா? ஸோ அதை திங்க் பண்ணுறான். உங்கள் கையை உடச்சி விட்ருப்பான் இல்லையா? ஒரு ஃபிங்கரை உங்கள் கையை மூவ் பண்ண முடியல, அந்த சேர்லேயே வச்சு உங்கள் கையை அப்படியே கட்டி போட்டுட்டான். வலிக்குது, அழுதுகிட்டே இருக்கீங்க. வலிக்குது ப்ளீஸ் என்னை விட்டுங்களேன் ப்ளீஸ்
அப்படி நீங்கள் சொல்லி அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் உங்கள் கையை ரப்பான்ட்டே பக்கத்து கைக்கு வந்து உங்கள் இன்னொரு ஹேண்டை பிடிச்சி, நான் கேட்டதுக்கு பதில் இன்னும் வரல, அது வர வரைக்கும் பேபி இங்கே பாரு, நீ இங்கேருந்து போக முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த ஃபிங்கரை ரப் பண்ணி க்ரிப்பாக பிடிக்கிறான். உங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு இது போல் தான் பிடிச்சி அந்த ஃபிங்கரை உடச்சி விட்டுருப்பான். ஸோ அதே போல் க்ரிப்பாக பிடிச்சிட்டு, சரி சொல்லு உன் தங்கச்சிங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் இங்கே பாருங்க, உண்மையாக சொன்னால் விட்டுருவீங்கல்ல? அதுதான் எனக்கு வேணும், சொன்ன கண்டிப்பாக விட்டுருவேன். சொல்லு எங்க அவ சின்ன பொண்ணு, அவளை எதுவும் பண்ணாதீங்க. ஏய் அகைன் எனக்கு கோவம் வர மாதிரி ப்ளீஸ் 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 அப்படி நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. இன்னொரு ஃபிங்கரை எடுத்து உடச்சி விட்டுட்டான். கத்துறீங்க. அந்த குடோனில் ஃபுல்லாக உங்களோட குரல் மட்டும்தான் கேட்குது. உள்ளே உங்களை டார்ச்சர் பண்ணுறான். வெளியே கார்ட்ஸ் எல்லாம் அங்கே நின்றுட்டுருக்காங்க. இதுக்கு நடுவில் யான் வீக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படி இருக்கு. பிகாஸ் அவன் கூட இருந்து பார்த்துருப்பான் இல்லையா, உங்களை பார்த்து கவனிச்சிருப்பான். ஸோ அது அவனுக்கு வந்த உடனே அவனுக்கு ஒரு பயம். உங்கள் பேரை சொல்லி தானே அவன் வெளியே கூட்டிகிட்டு வந்திருப்பான். அதுவும் அந்த ஹாஸ்பிட்டலில் அவன் உள்ளே வரும்போது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. உங்களோட அவன் வெளியே வரும்போது ஒரு கேமராவும் மாட்டியிருக்க மாட்டான். ஸோ அவன் ஒரு பயத்தோட வெளியில் நின்றுட்டுருக்கான். அந்த குடோனி அப்படி உங்கள் சவுண்டு மட்டும்தான். அப்படி கத்துறீங்க. 2வது ஃபிங்கரும் உடச்சி விட்டுட்டான். பாரு, கத்தாதோ இங்கே பாரு, காது வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷவுட் பண்ண. உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஒரு மாதிரி தேம்பிக்கிட்டே இருக்கீங்க. சார் என்னை விட்டுருங்க சார். நீங்கள் என்ன நினச்சதில் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். நான் கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணனா இப்போவே விட்டுருவான் தெரியும். நீ தான் அது டிஃபிகல்ட்டாக இழுத்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிக்கிறான். அவன் பேசுறதுலேயே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. உன் தங்கச்சி எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லிட்டான்னு வையன், உன்னை இங்கே இருக்குண்ணா அழகா ஸ்மூத்தாக எப்படி கூட்டிகிட்டு வந்தனோ அதே போல் கூட்டிகிட்டு போய் உன்னை விட்டுருவேன் அப்படி சொல்ல. நீங்கள் அழுதுட்டே, அவ சின்ன பொண்ணு, இங்கே பாருங்க சார், எதுக்காக கேட்குறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? அவன் பேர் என்ன? வாயான். இங்கே பாரு வாயான், மேலும் நீ என்னை கோவப்படுத்திட்டுருக்க. இந்த மாதிரிலாம் நான் யாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்க மாட்டேன். என் ட்ரீட்மெண்ட்டே வேற, என் டார்ச்சரே வேற. உன்கிட்ட அதை ஸ்டார்ட் பண்ண வேணான்னு நான் வாயில் பேசிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் கடுப்பில் பேசுகிறான். உங்களுக்கு இங்கே பயம். இந்த பிளேஸே ஸ்மூத்தான பிளேஸ் இல்லை மாதிரி உங்களுக்கு தெரியுது. தங்கச்சி கேட்கும்போது உயிரே போனாலும் அவளை பற்றி சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்க. பட் இவன் ஓகே, இன்னுமே உங்கள்கிட்ட இருந்த ஆன்சர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் இருக்க அந்த ரோப்பை ரிமூவ் பண்ணுறான். என்ன பண்ணுறான்னு தெரியல. சார் என்னை விட்டுருவீங்கல்ல, என்னை விட்டுருவீங்கல்ல அப்படி நீங்கள் கேட்குறீங்க. அவன் உங்கள் கையை ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணிட்டான் இல்லையா, நீங்கள் அவன் விட போகிறான் பிள்ள அப்படிங்கிற மாதிரி, சரி என்னை விட போகிறீங்கல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க, அவன் விட போகிறேன் பட் நான் கேட்குறதுக்கு இன்னும் ஆன்சர் பண்ணவே இல்லை. சரி, சிம்பிளாக ஒன்று கேட்குறேன். உன் தங்கச்சி ஏன் ஸ்டேஷன் ஒர்க்கு போல சைலண்ட்டாக இருக்கீங்க? உங்கள் கையை உடச்சி விட்டுட்டான். நீங்கள் கத்தியால் அப்படியே அந்த சேரோட உங்களை எட்டி ஒரு உதச்சிட்டான். நீங்கள் போயிட்டு கீழே விழுந்து தேம்பி அழுதுட்ருக்கீங்க. அவ்வளோ பயம். உங்களை அடிக்கிறாங்க. ஆனாலும் உங்கள் வாயிலிருந்து உங்கள் தங்கச்சி எங்கே இருக்கா அப்படின்னு உங்களுக்கு அவங்கக்கிட்ட ஒரு பதில் கூட கிடைக்கல. இது சீக்கிக்கு செம்ம வெறி ஆகுது. நீங்கள் அழுதுட்டே, உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா தங்கச்சி ஏதோ ஒரு கேங்குக்குள்ளே ஸ்பையாக போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேபி அவங்களோட ஆளுங்க வேறு யாராவது இருப்பாங்க. ஸோ அவங்க தான் கூட்டிகிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டீங்க. ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக
அவளுக்கு தான் டேஞ்சர் அப்படிங்கிறது உங்கள் மைண்டுக்குள்ளே அது அடிக்கடிக்கு கிளிக் ஆகிட்டே இருக்குது. அவன் ஒரு வாட்டியும் பயம் எங்கன்னு கேட்கும்போது இதுதான் அவங்க மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. என்ன ஆனாலுமே அவளை பற்றி சொல்லவே கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்க. கீழே விழுந்து தலையில் அடிபட்டு தேம்பி அழுதுட்ருக்கீங்க. ஜெய்கே இப்போது உங்ககிட்ட க்ளோஸாக அப்படி வந்து என் ட்ரீட்மெண்ட்டே வேறு கிட்ட அதை பண்ண வேணான்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பிடிச்சி தூக்கி அந்த சேரோட உட்கார வைக்கிறான். நீங்கள் தேம்பி அழுது கை ரொம்ப பயங்கரமாக வலிக்குது, அழுதுகிட்டே இருக்கீங்க. யான் 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 எங்கே இருக்க? நீ நீ டியாங் கிட்ட தானே கூட்டிகிட்டு போகிற சொன்ன. எங்கே டியாங்? எங்கே டியாங் வி அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. வி 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 எங்கே இருக்க? வி வி எனக்கு பயமாக இருக்கு. வி ஏய் வாயை மூடுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஜெகே கத்துறான். அவன் கத்துறது உங்களுக்கே பயமாக இருக்குது. சைலண்ட் ஆகிட்டீங்க. அவன் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நான் ஒன்று தான் அவன்கிட்ட கேட்குறேன். உன் தங்கச்சிங்க எதுக்காக அவன் ஒர்க் போகல? பின்னாடி ஏதோ ஒன்று ஸ்டேஷன்லேருந்து பண்ணுறாங்க. எவ்வளோ ஒருத்தன் கேங்கில் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவள் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். பட் அவள் எங்கே? இப்படிலாம் கேட்க தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஏதோ ஓரளவுக்கு கெஸ்ஸிங்கில் இருக்கும் போதே அவளை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலை. முழுசாக அவன் சொல்லிட்டான். உங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வரல. அவன் உங்கள் சின்ன பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணி வராதில்ல, இந்த வாயிலிருந்து ஆன்சர் வராத. என் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் நான் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணலை, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு வேகமாக அவள் ட்ரெஸ்ஸு கிழிக்க அவ்வளோதான். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன பண்ண போகிறான் அப்படின்னு. நீங்கள் அவனை தடுக்க முடியல. ஒரு கை ரிலீஸில் இருக்குது, பட் அது உடைஞ்சிருக்கு. கையை ஒரு மாதிரி வலிக்குது, கையை தூக்கவே முடியல. அவனை தட்டி விட ட்ரை பண்ணுறீங்க, பட் முடியல. இங்கே வெளியே யானா ஐயோ சார் வரக்கூடாது, சார் வர இந்த டைம் தான் வர டைம் ஆச்சே, வந்தாருன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்டுக்குள்ளே போதும். இங்கே ஜேகே என் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே வாயிலேருந்து ஏதாவது வரணும் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வர நீங்கள் சார் 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 ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணுறாதீங்க ப்ளீஸ், எனக்கு 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 மேரேஜ் ஆகிடுச்சு ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க சார். உங்கள் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு இருந்திருக்கோம். ஜேகேவோட கையே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். அந்த மேரேஜ், நீங்கள் சொன்ன அந்த மேரேஜ் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் என்னை விட்டுங்க, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஜேகே எல்லாருன்னு அரைஞ்சிட்டு அந்த ரூம்லேருந்து வெளில வந்திருப்பான். ஸோ இங்கே அவன் ரூமில் வீ 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 ஒரு வீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற வீ அவள் வாயிலேருந்து ஏதாவது வர வைக்கணும். வீ சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேன். நீ எதுக்காக அவளை இப்போ நம்மளால் டார்ச்சர் பண்ண முடியல. நம்மளுக்கு என்ன தான் ஆச்சு? நம்ம போகிற ரூட்டு கரெக்டாக தப்பா நம்மளால் கெஸ் பண்ணவே முடியலையே. டோட்டலாக எல்லாம் பிளாங்காக இருக்குது. டோட்டலாக எல்லாம் பிளாங்காக இருக்குது. இவ்வளோ ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? அவனுக்கு அப்படி தோண நீங்கள் சொன்ன எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படி சொல்லி நீங்கள் அழுதுருப்பீங்க இல்லையா? அது வந்த உடனே வீதான் உன் மைண்டுக்கு வரான். அப்படியே உட்காந்துட்டான். அவனால் எதுவும் பண்ண முடியல. நீங்கள் ஸ்டேஷனில் இருக்கீங்க. கண்ணா அப்படின்னா திட்டிகிட்ருக்காரு உங்கள் சீஃபு. பாத்தியா எவ்வளோ தைரியம் இருந்தா. அவன் ஸ்டேஷன் முன்னாடி வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரை போட்டு தள்ளிட்டு போயிருக்கான். அதுவும் பட்ட பகலில். ஏதோ அவனை தூக்கிடுவேன், பிடுங்கிடுவேன், எல்லாம் கழட்டிடுவேன்லாம் சொல்லிட்டு இருந்தல. என்ன ஆச்சு சொல்லி எதுக்கு இப்படி மரம் மாதிரி நிற்கிற? அப்படியே கத்த. நீங்கள் சைலண்டாக நின்றுட்டுருக்கீங்க. அவர் இறந்து போயிருக்காங்க இல்லையா? ஸோ அவருக்கு ட்ரீட்மெண்ட்டு டெத் ஆகிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் இப்போ வர இன்னும் கோவத்தில் கத்த ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு இருக்க ஜேகே மேலே கோபம் அதிகமாயிட்டே இருக்கு. அவனை கொல்லை பண்ணணும் அந்த வெறி அது உங்களுக்குள்ள
ஸ்டோர் ஆகிடுச்சு. எப்படியாவது அவனை போட்டு தள்ளணும். அப்படி ஏங்க நைட்டே அவனை போட்டு தள்ளிட்டுருந்தா எவ்வளோ தூரம் வந்துருக்குமா? நீ தான் பெருசாக ஏதோ கழட்டுற மாதிரி. எனக்கு பணத்தை கொடு, அது இருந்தால் 2 பேரும் பிரிச்சிடலாம், கழட்டிடலாம், பிடிங்கிடலாம். என்ன நான் பேசுகிற பையன் நீங்கள் பாரு. ஃபஸ்ட்டு சொன்னது தான். உன்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை தூக்கி உங்ககிட்ட கொடுத்தது தான் நான் பண்ண பெரிய தப்பு. அது ஒன்று மட்டும்தான். அது மட்டும் இல்லை, நீ ஏதாவது பண்ணுவ அப்படின்னு நான் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாரு, அது என்னோட 2வது தப்பு. இவ்வளோ பண்ணிட்டும் எஸ்கியூஸ் கேட்டு என் முன்னாடி நின்றுட்டுருக்க அவனை நான் சும்மா விட்டுருக்கேன். பார், நீ சிக்கன் பிடிக்கும் தால எதுவும் பண்ண தேவையில்ல. நீ கொஞ்சம் தள்ளி இரு, எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம். சரிங்க பாருங்கள், கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக ஜேகே செம்ம கோவத்தில் இருக்கான். என்னால் அது நல்லா புரிஞ்சுக்க முடியுது சார். ஆனால் ஒன்று நினச்சி பாருங்களேன், என்னால் மட்டும்தான் அந்த குடோனுக்குள்ளே போக்க முடியும். நான் நினச்சா மட்டும்தான் அவனுக்குள்ளே பண்ண முடியும். உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்படி சொல்லாதீங்க சார். நான் ஒரு பெரிய பிளானை போட்டு வச்சுருக்கேன், அவனை போட்டு தரல. பிளானா? உன்னை நம்பி எவ்வளோ நாள் இருந்தது போதும். வாங்க பாரு, இதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஷன்லேருந்து யாரோ சாகக்கூடாதா. நீ தள்ளி இரு, நாங்கள் பார்த்துக்குறோம். அப்படி சொல்ல நீங்கள் அவர் கையை பிடிச்சி, சார் ப்ளீஸ் 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 இங்கே பாருங்கள், அவனுக்குள்ளே பண்ணணும், அது மட்டும்தான் என்னோட எய்ம். இப்போதைக்கு என்னை எதுவும் கேட்காதீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். எனக்கு இந்த ஒரு எக்ஸ்கியூஸ் மட்டும் கொடுங்க, எனக்கு இது மட்டும் கொடுங்க போதும். எனக்கு நான் சொல்கிறேன், இது எனக்கு தெரிஞ்ச ஃபைனல் சான்ஸ். ப்ளீஸ் 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 அப்படின்னு நீங்கள் அவன்கிட்ட கேட்க, அவனும் சரி நீ கேட்ட ஃபைனல் சான்ஸ் ஓகே. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஷன்லேருந்து யாராவது இறந்தாங்கன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்டேன். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டோம். அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளில வரீங்க. இன்னும் உங்களுக்கு சிக்கு மேலே கோவம். ஒரு 2 நாளாக நீங்கள் வீட்டுக்கு கூட போகல. ஸ்டேஷன் விட்டு வெளில வர உங்கள் அம்மா கிட்ட இருந்து கால் வருது. கட் பண்ணிட்டோம். நீங்கள் ஸ்ட்ரீட்டாக ஜேகேவோட குடோனுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா ரூமுக்கு வந்து கீழே இருக்க திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே கால் பண்ணால் 2ம் எடுக்க மாட்டேங்குதுங்க. எங்கே தான் போய் தொலைஞ்சுதுங்களே தெரியல. இருந்து உயிரை வாங்குதுங்க, இல்லைனாலும் உயிரை வாங்குதுங்க. பத்தியா ரூமை பற்றியா எப்படி கழிச்சு போட்டு வச்சுருக்குதுங்கன்னு அப்படி சொல்லிட்டு உங்கள் ரூமையே க்ளீன் பண்ணுறாங்க. விண்டோவை பார்த்துட்டு, இப்போ பாரு என்ன இந்த பொண்ணு விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சிட்ருக்கா, இப்போலாம் க்ளோஸ் பண்ணவே மாட்டேன்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் விண்டோ உடஞ்சிருக்கு. என்னது உடஞ்சிருக்கு? சரி மாற்ற சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கீழே போயிடுறாங்க. ரூமை க்ளீன் பண்ணிட்டாங்க. சாப்பிட ஒன்றும் வரல. மிட் நைட்டில் வராங்க. இப்போயாவது வந்து சாப்பிட்டோம் அப்படி சொல்லிட்டு உங்கள் 2 பேருக்கும் ஃபுட்டை எடுத்து வச்சுட்டு அவங்க போயிட்டு சைலண்டாக படுத்துக்கிட்டாங்க. நீங்கள் எப்பவும் போல் இந்த வாட்டி கூட வீட்டுக்கு போகல, ஸ்ட்ரீட்டு ஜேகேவோட குடோனுக்கு போயிடுறீங்க. உள்ளே போகிறீங்க. எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் குரூப் ஜேகேவோட ரவுண்ட் அப் பண்ணது, அதாவது குடோனை ரவுண்ட் அப் பண்ணி சேஃபாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிகிட்ருக்காங்க. செகண்ட் குரூப் மட்டும் எப்பவும் போல் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போக யான் உங்களை பார்த்துட்டு நீ கூட வீட்டுக்கு போகிறதுனா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் தலையாட்டிட்டு இல்லை பரவாயில்ல நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யான் கூட இருக்கீங்க. நீங்கள் இருக்க யானுக்கு பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்த பொண்ணு நீங்கள் கழட்டி விட்டுருப்பீங்க இல்லையா? ஸோ உள்ளே ஒரு பொண்ணு இருக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கழட்டி விட்டுரு போகிறீங்கன்னு நீ அந்த பிளாக் டோர் ரூம் இருக்குல்ல, ஸோ அந்த பக்கம் கூட போகக்கூடாது. வந்த உடனே இது சொல்ல ஃபஸ்ட்டு டவுட் உங்களுக்கு இதில் வருது. எதுக்கு கழட்டி விடக்கூடாதோ சொல்கிறத மட்டும் செய்ய. நீ அந்த ரூம் பக்கமே போகக்கூடாது. எந்த சவுண்டு வந்தாலும் அதை நீ காதலே வாங்கிக்கூடாது. அப்படி சொல்ல டவுட் உங்களுக்கு இன்னும் அதிகமாகுது. அந்த ரூம்குள்ளே யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட்டு. இப்படி நீங்கள் யான் கூட பேசிகிட்டு இருக்க இந்த டைம் ஜேகேவோட பைக்கு குடோனுக்குள்ளே வர நீங்கள் திரும்பி வியை பார்க்குறீங்க. சாரி, வி தான் வரான். வியை பார்க்க உங்களால் மட்டும்தான் எவ்வளோ இன்னுமே வெளியே சுற்றிட்டுருக்காங்க. வி, நீங்கள் கெட்டவரா நல்லவரா எனக்கு தெரியல.
பட் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர். உங்களால் மட்டும்தான் அந்த ஜேகே தப்பிச்சான். இல்லைன்னா நேத்தி அவனை நான் போட்டு தள்ளிட்டுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கையெல்லாம் முறுக்கிட்டு வியை பார்க்குறீங்க. வி உள்ளே வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு ஹெல்மெட் எடுத்து வச்சுட்டு கீழே இறங்குறான். அவள் மனசு ஃபுல்லாக எங்கே போயிட்டா, எங்கே டெய்லி நம்மளை வந்து பார்க்க சொன்னான், அப்படின்னா அவ்வளோ நம்மளை பார்க்காம இருக்க முடியாதுல்ல. அப்படிங்கிறப்போ அவள் எங்கே போயிருப்பா. நிறையா உங்கள் சிஸ்டரை பற்றி திங்க் பண்ணிட்டு உள்ளே வர அவன் காலில் ஒரு புக்கே அது தடிக்கு கீழே விழுந்திருப்பான். ஸோ என்னன்னு திருப்பி பார்க்க இங்கே ஃப்ளவர் புக்கேவா, யாருது அப்படிங்கிற மாதிரி பெண்ட் பண்ணி எடுக்கிறான். அந்த புக்கே பக்கத்தில் ஒரு சாக்லேட் இருக்கு. சாக்லேட் ரெண்டுத்தையும் எடுக்கிறான். யான் இப்போதான் அதை பார்க்குறான். இந்த குடோனுக்கு வரும்போது நீங்கள் போட்டது தான் ஹாஸ்பிட்டல்லே வாங்கியிருப்பீங்க இல்லையா. ஸோ அது காரில் வரும்போது கையிலே வச்சு பிடிச்சிட்டே இருந்திருப்பீங்க. காருக்குள்ளேருந்து இறங்கும் போது அது கையிலே இருந்திருக்கும். ஸோ உங்களை ஒருத்தன் முடியை பிடிச்சி இழுத்துட்டு வரும்போது கையிலேருந்து ஸ்லிப் ஆகி அது கீழே விழுந்திருக்கும். அது யாரும் பெருசாக மைண்ட் பண்ணியிருந்துருக்க மாட்டாங்க. ஸோ வீக்கனில் இதை மாட்டிருச்சு. எடுத்து கையில் வச்சுட்டு, அதாடி உனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் தானே இந்த சாக்லேட், பார்த்த உடனே உன் ஞாபகம் வந்துருச்சு. எங்கடே போயிட்ட மலை, ஏதாவது கோவமா என்ன? மவளை மார்னிங் மட்டும் என்னை நீ பார்க்காம இருந்தனா மவளை அதோடு ஒன்று கொண்டுட்றண்டி அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிட்டே உள்ளே வரான். எங்கேயான் போன உடனே வீக்கிட்ட இருந்த அந்த ஃப்ளாரும் அந்த சாக்லேட்டும் வாங்கிக்கிட்டு, சாரி சார், ஏதோ குப்பை கொடுங்க நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டான். வி அகெயின் அவங்ககிட்ட இருந்து வாங்கி, குப்பையா இது எப்படி இங்கே வந்தது? அவனுக்கு புரியல என்ன சொல்கிறதுன்னு. யான் ஒன்று தான் கேட்குறேன், ஃப்ளவர் பொக்கே சாக்லேட்டு இதெல்லாம் எப்படி இங்கே? அது அது வந்து சார், அப்படி முழிக்கும் போது நீங்கள் யான் மூஞ்சியை பார்க்குறீங்க, ஏதோ மறைக்கிற மாதிரி அப்படி இருக்குது. திணறான். என்னாச்சு, எப்படி இதெல்லாம் இங்கே வந்துட்டா? சார் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். நான் இது என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக வாங்கி கொண்டு போகலான்னு இருந்தேன். சார் கூப்பிட்ட பதட்டத்தில் விட்டுட்டு போயிட்டேன். ஜேகே சார் கூப்பிட்டா தான் பயம் வரும் இல்லையா, ஸோ அதில் விட்டுட்டேன் சார், ஐம் சாரி அப்படி சொல்லி வீக்கிட்டேருந்து வாங்க போகும்போது வி அதை டைட்டாக பிடிச்சிட்டு அந்த ஃப்ளாரை ஸ்மெல் பண்ணுறான். அந்த ஃப்ளார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் நிறைய டைம் அவங்ககிட்ட சொல்லியிருப்பீங்க. அந்த ஃப்ளாரோட பர்ஃப்யூம் கூட நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஃப்ளாரை ஸ்மெல் பண்ணும்போதே உங்கள் மேலே இருக்க அந்த ஸ்மெல் மாதிரி அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க, ஏதோ நீங்கள் கிட்டே இருக்க மாதிரி அவன் அந்த பொக்கவை அவன் செஸ்ட்டுக்கிட்ட வச்சுட்டு, இல்லை நீ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வேறு வாங்கிக்கோ, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃப்ளாரை வாங்கிட்டு சாக்லேட்டும் இருக்குது கொடு, இது அவளுக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வீக்கிட்ட இருந்து வாங்குறான். நீங்களும் பார்க்குறீங்க வீக்கிட்ட இருக்க அந்த ஃப்ளாரு அந்த சாக்லேட்டு, உங்களுக்குமே தெரியுது அக்காவுக்கு இந்த ஃப்ளார் பிடிக்கும், அக்காவுக்கு இந்த சாக்லேட் தானே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. 2 நாளாச்சு அக்காவை பார்த்து அக்காக்கிட்ட பேசவே இல்லை. எப்போ அந்த ஸ்பையாக வந்தோமோ அதுலேருந்து அக்காவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நீங்கள் நிறைய வாட்டி சண்டை போட்டு அடித்து திட்டி உங்கள் 2 பேருக்கும் சண்டை வரும். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கும் ஈக்குவலாக 2 பேருக்குள்ள அவ்வளோ லவ் இருக்குது. லைட்டாக சிரிச்சிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மலாக நம்ம 2 பேரும் பேசணுக்கா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே திங்க் பண்ணுறீங்க. சேம் வி அதை வாங்குறான் இல்லையா, அதை பார்த்துட்டு வீக்கு ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா உங்களுக்கும் தெரியும் இல்லையா. ஸோ சைலண்ட்டாக நிற்கிறீங்க, மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ சைலண்ட்டாக இருக்கீங்க. இங்கே யான் மூஞ்சா பார்க்கணுமே அரண்டு போயிட்டான். வி அதெல்லாம் வாங்கிக்கிட்டு ரூம்குள்ளே வந்து அந்த ஃப்ளாரை வச்சுட்டு அமைதியாக பெட்டில் படுக்கிறான். உங்களுக்கா நீங்கள் அந்த குட்டோனில் இருக்கீங்க, அந்த பிளாக் ரூமில் யாரோ இருக்காங்க, அதனால தான் இந்த யான் போக்க வேணான்னு சொல்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கு. எல்லோரும் தூங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பிகாஸ் அன்னைக்கும் அப்படி தான், எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 மணி அப்படி இருக்கும், மிட் நைட்டு. ஸோ அந்த டைமில் உள்ளே போயிட்டு ஒரு பொண்ணை கழட்டி விட்டுருப்பீங்க. ஸோ சேம் அதே தான் இப்போவும்
ஸோ தூங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. டைம் போயிட்டே இருக்கு.